இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எங்களுடைய இளைய தளபதி இப்போ வந்து பார்த்தோன்னா, ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் ஜோசப் விஜய். ஸோ இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தலைவா. உங்கள வந்து சிஎம் சார்ன்னு சொல்றதோட, தலைவான்னு சொல்றது தான் வந்து கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, நான் உங்கள சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோன்னா, அந்த டை ஹார்ட் குறையாம இன்னமும் வந்து அதே ஆறாவோட இருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து நீங்க ஒரு பெரிய லெவல் உச்சியில தொட்டிருக்கிறீங்க. அதுக்கு வந்து பார்த்தோன்னா, உங்க டெடிகேஷனும், உங்க ஹார்ட் ஒர்க் இதெல்லாமே தான். அதுவும் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா, யாருமே பண்ண முடியாத சாதனைய இன்னைக்கு சிஎம் அப்படின்ற ஒரு போஸ்ட்டோட வந்து பார்த்தோன்னா, இன்னைக்கு பெரிய ஒரு உச்சத்த தொட்டிருக்கீங்க. ஸோ ரியல் கெரியரின் உச்சம் அப்படின்னா, அது நீங்க மட்டும் தான். அதுவும் வந்து பார்த்தோன்னா, உங்கள நானு என்னோட தலைவர்ன்னு சொல்லிக்கிறதுக்கு நான் வந்து பார்த்தோன்னா, உண்மையிலேயுமே வந்து பார்த்தோன்னா, கோடி பெருமைப்படுறேன். நீங்க தான் வந்து பார்த்தோன்னா, ரியல் தலைவா அப்படின்னு சொல்ற மாரி. ஸோ கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு பொறந்த நாள் நல்ல சிறப்பாவே இருக்கும். அதே மாரி அடுத்த வருஷம் வந்து பார்த்தோன்னா, இன்னும் இதோட பயங்கரமா வந்து பார்த்தோன்னா, மொத்த தமிழ்நாடே மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா தலைவர் செய்வார் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஹாய், விஜய் பர்த்டே. மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். என்றும் போல நீங்க வந்து ஜாலியா, ஹாப்பியா இருக்கணும். படங்கள் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, ஜனநாயகத்துக்கு ரொம்ப வெயிட் பண்றோம். ஸோ இதுக்கு மேல வந்து தமிழ்நாட்டு மக்கள் நீங்க திரையில தான் நாங்க பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு மேல டெய்லியுமே நாங்க டிவில பார்க்குறோம். உங்களுக்குன்னு ஒரு சேனல் கிரியேட் பண்ணி இன்னும் சந்தோஷமா இருக்கும். மத்தபடி உங்களுக்கு வந்து இந்த வருஷம் சிறப்பா அமைய வாழ்த்துக்கள். இதுக்கு மேல நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறும். மக்களுக்கு நீங்க இன்னும் நிறைய திட்டங்கள் கொண்டு வரணும். மக்கள் வந்து உங்கள முழுசா நம்பி தான் ஓட்டு போட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து நல்லது பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த பர்த்டே நல்லா ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. நெகட்டிவிட்டிலாம் தள்ளி வைங்க. பாசிட்டிவா இருங்க. சிஎம் பர்த்டே. இதுக்கு முன்னாடி இளைய தளபதி விஜய் அப்படின்னு தான் பேர் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு தமிழக முதல்வர் சிஎம் ஜோசப் விஜய்ன்ட்டு இப்போ பேர் சொல்லிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நாளைய தீர்ப்பு அப்படின்ற படத்தில் அறிமுகமாகி இப்போ முதல்வர் வரைக்கும் வந்து நாட்டுக்காக எல்லா அவங்க கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சிஎம் ஜோசப் விஜய் அவர்களுக்கு. விஷ் ஹாப்பி பர்த்டே இளைய தளபதியிலேருந்து இப்போ அவர் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்ரீ ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்லும்போது வந்து இதோட பெரிய கிஃப்ட் வந்து நம்ம மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பொறுப்பை வந்து அவர் ரொம்ப சூப்பராகவே இப்போ பண்ணிகிட்ருக்காரு. இதே மாதிரி மென்மேலும் பண்ணிகிட்டு இருக்கணும். என்னோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும், வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற சிஎம்ஸ்லாம் வந்து இப்போ படம் நடிக்க போயிட்டாங்க. அவங்க ஏன்னா படத்துலேருந்து தான் வெளியே வந்தாங்க. படம் நடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. எம்ஜிஆரும் அந்த காலத்தில் வந்து சிஎம்மாக இருந்து படம் நடிச்சிட்டு தான் இருந்தார். பட் அந்த மாதிரி வருஷம் வருஷம் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். அதுதான் என்னோடய ரெக்வஸ்ட்டு. நீங்கள் இதே மாதிரி நிறையா படங்கள் கொடுங்க. மக்களுக்கு நல்லது செய்யுங்க. வாழ்த்துக்கள். விஷ் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி இல்லை, அவரோட ஃபேன் தான் நான். இப்போ படம் நடிக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. படம் நடிச்சிருந்தா ஓகேவா இருக்கும். மற்ற பர்த்டேயோட இந்த பர்த்டே ஸ்பெஷல். ஆமாம், சிஎம்மாக இருக்காரு, அதனால கொஞ்சம் ஸ்பெஷல் தான். இப்போ இந்த பர்த்டேல அவர் எந்த திட்டம் அறிவிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ சொல்ற திட்டத்தை நல்லா அறிவிச்சாவே போதும். நல்லா பண்ணா போதும். அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆல் தி பெஸ்ட்